கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். Bless the Lord. Bless the Lord. இதோ மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். I will bless the Lord at all times, and his praise shall continually be in my mouth. I will bless the Lord at all times, and his praise shall continually be in my mouth என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஆசீர்வாதமான வார்த்தை இதுவே, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். Bless the Lord. Bless the Lord. என்னுடைய கேள்வி, நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? Why should we praise our God? Why should we praise the Lord our God? சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய 136ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்திலும் 23ஆம் வசனத்திலும் இப்படியாய் சொல்லியிருக்கிறான், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறார். ஆம், ஒருவராய் சாவாமையுள்ளவராய், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவராய், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவருமாய், காணக்கூடாதவருமாய் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆமென், ஆமென். இந்த உலகத்துல அன்னகர்களாய் விடப்பட்டவர்களும் உண்டு, இந்த உலகத்துல அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு. ஆனாலும் மனுஷரால் நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை பார்த்து, அவர்களுடைய அனுபவங்களை பார்த்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லுகிறான். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லுகிறான். இதோ சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார், பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். இதோ தாவீது எழுதின சங்கீதங்களில 18ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்களை வாசித்து பார்ப்போமேயானால், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறதை, தாவீதினுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதிலும் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 16 முதல் 20 வசனங்களை வாசித்து பார்ப்போமே ஆனால்,
தாவீது சொல்லுகிறான், எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லுகிறார். கர்த்தர் வானங்களிலே குமுறினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தளரும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். தம்முடைய அம்புகளை எய்து என்னுடைய சத்துருக்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். ஆம், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். இதோ இதோ என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். என் ஆபத்து நாளிலே என்னுடைய சத்துருக்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ, என்னை உண்டாக்கி உருவாக்கினவரோ, என் கருவை கண்டவரோ, ஹல்லேலூயா, அவர் எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஆம், கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என்று சொல்லுகிறார். ஆம், தாவீதினுடைய வாழ்க்கையில நம்மை உண்டாக்கி உருவாக்கினவர், நம்முடைய கருவையும் கண்டவர், பெரிய அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். இதோ 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பச்சைபால் இடத்தில் அவன் செய்த அந்த ஒரு தவறை தவிர வேற ஒன்றையும் அவன் செய்யவில்லை. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதில் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நிமித்தமே தாவீதுனுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 32 முதல் 50 வசனங்களை வாசித்து பார்த்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். இதை உறுதிப்படுத்தும் விதமாக சங்கீதக்காரனாகிய தாவீது 18ஆம் சங்கீதத்தில 46ஆம் வசனத்திலும் 35, 36 வசனங்களிலும் 48ஆம் வசனத்திலும் அதை அவன் உறுதிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா, அதை அவன் உறுதிப்படுத்துகிறான். அவன் சொல்லுகிறான், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக என்று அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அவருடைய ரட்சிப்பின் கேடகத்தை அவர் எனக்கு தந்தார், அவருடைய வலது கரம் என்னை தாங்கிற்று, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், இதோ என் கால்கள் வழுவாதபடிக்கு அவர் நான் நடக்கிற வழியை அகலமாக்கினார் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, பிரைஸ் தி லார்ட், அவன் சொல்லுகிறதான மற்றொரு காரியம், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் அவர் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார் என்று சொல்லுகிறான். ஆம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், நம்முடைய தாழ்விலும் நம்மை நினைத்தருளுகிற கர்த்தர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார்.
ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருக்கிறார், உயர்ந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உயர்ந்திருக்கிறார். இதோ நமக்கும் அவர் தம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை தந்திருக்கிறார். இதோ நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடுங்கள், தேடுங்கள் என்கிற இந்த வார்த்தையின்படியாய் நாம் அவருடைய சமூகத்தை நாடி தேடும்படிக்கு ரட்சிப்பின் கேடகத்தை, வேதத்தை நம்முடைய கைகளில் அவர் தந்திருக்கிறார். ஆம், அவருடைய வலது கரம், அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது, நம்மை தாங்குகிறது. ஆம், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய நமக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்கள் ஆக்குகிறது. நம்முடைய கால்கள் வழுவாதபடிக்கு நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். நாம் நடக்கிற வழியில நாம் இடறி விழுந்து விடாதபடிக்கு, நமக்கு எதிரடையாய் வந்திருக்கிற போரை அவர் நீக்கி போடும்படிக்கு, நம்முடைய கால்கள் வழுவாதபடிக்கு நாம் நடக்கிற வழியை அவர் அகலமாக்கினார். ஹல்லேலூயா. அவர் அகலமாக்கினார். இதோ தாவீதினுடைய சத்துருக்களை விலக்கி விடுவிக்கிற கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மை விலக்கி விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் அவர் நம்மை உயர்த்துகிறார். கொடுமையான மனுஷருக்கு நம்மை தப்பு வைக்கிறார். ஹல்லேலூயா. தப்பு வைக்கிறார். ஆம், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வது போலவே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Let us bless the Lord our God. Let us bless the Lord our God. கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். அவர் துதி எப்போதுமே நம்முடைய வாயில் இருக்கட்டும். Let us bless the Lord our God and let our praise and let his praise shall continually be in our mouths. Shall continually be in our mouths. Praise the Lord. என்னுடைய அடுத்த கேள்வி, நம்மை உண்டாக்கி உருவாக்கினவர், எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர், உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிறவர் ஏன் தாவீதை ஆசீர்வதித்தார்? ஏன் தாவீதை ஆசீர்வதித்தார்? ஏன் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார்? ஏனென்றால் தாவீது தான் தெரிந்து கொண்ட எல்லா நன்மைக்கு தக்கதாகவும் தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் சங்கீதம் 34:1 அவன் அழகாய் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான். ஆம், சங்கீதக்காரனாகிய தாவீது தான் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைக்கு தக்கதாக தேவனை மகிமைப்படுத்தினான். இரண்டாவது அந்த ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதியில 51ஆம் சங்கீதத்துல அவன் அழகாய் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். இதோ நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடியே அவன் தன் பாவங்களை மறைக்காமல் தேவனிடத்துல அறிக்கையிட்டு தன் தேவனாகிய கர்த்தரிடத்துல இரக்கம் பெற்றுக்கொண்டான். அவன் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டான், மனம் வருந்தினான். ஆம், தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ
தன் தேவனாகிய கர்த்தரிடத்துல இரக்கம் பெறுவார்கள் என்று நீதிமொழி 28:13 படியே அவன் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு மனம் வருந்தினான். மூன்றாவதாக, அவன் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் தாழ்மையுள்ளவனாய் தாழ்மையுள்ளவனாய் தேவ பக்தியோடு தேவனுக்கு பயந்து தேவனுக்கு திடசாட்சியாய் வாழ்ந்து காட்டினான். தேவனுக்கு திடசாட்சியாய் வாழ்ந்து காட்டினான். இதோ சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24 வசனங்களை வாசித்து பார்ப்போமே. ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆம், கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார் என்று சொல்லுகிறான். ஆம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இதோ சங்கீதக்காரனாகிய தாவீதை போலவே நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்வோமே. ஏனென்றால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். கர்த்தர் நம் நீதிக்கு தக்கதாக, கர்த்தர் நம்முடைய நீதிக்கு தக்கதாக நம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற நம்முடைய கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக நமக்கு பலன் அளிக்க வேண்டுமேயானால் சங்கீதக்காரனாகிய தாவீதை போலவே அவர் பேசும்போது அவருடைய நீதி விளங்கவும், அவர் நியாயந்திருக்கும் போது அவருடைய பரிசுத்தம் விளங்கவும் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதை போலவே நாமும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு மனம் வருந்தி கர்த்தரிடத்துல அறிக்கை பண்ணி விட்டுவிடும் பொழுது, சங்கீதக்காரனாகிய தாவீதை ஆசீர்வதித்த கர்த்தர், சங்கீதக்காரனாகிய தாவீதை ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கிவிட்ட கர்த்தர், சங்கீதக்காரனாகிய தாவீது போகும் எவ்விடத்திலும் அவனை காத்து கொண்ட கர்த்தர், சங்கீதக்காரனாகிய தாவீதை தன் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தின கர்த்தர், சங்கீதக்காரனாகிய தாவீதை தன் சட்டையின் கீழாய் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டவர், அவனுக்கு கண்மலையாய் இருந்தவர். ஹல்லேலூயா. அவனுக்கு கண்மலையாய் இருந்தவர். நமக்கும் அவர் ரட்சிப்பின் தேவனாய் உயர்ந்து காணப்படுவார். நம்மை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கும் கர்த்தரை துதிப்பதற்கும் அவருடைய நாமத்தை சொல்லி வருகிறவர்களாய் நாம் இருப்பதற்கும் ஹல்லேலூயா கர்த்தரிடத்துல மனம் திரும்புதலே ஏற்றதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, கர்த்தரிடமாய் திரும்பும் பொழுது அவர் நம்மிடமாய் திரும்புவார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்திடுவார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை நினைத்தருளுவார், நம்மை விசாரித்தருளுவார், நம்மிடத்துல கிருபையுள்ளவராய் இருப்பார், நமக்கு தம்முடைய மிகுதியான இரக்கங்களை கிடைக்க பண்ணுவார். நம்மேல் மனதுருக்கம் உள்ள தேவனாய் அவர் இருந்து விடுவார். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய தலையாய் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். நம்மை உயர்ந்திருக்க பண்ணுவார். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நம்மை ஒப்புக்கொடாமல் அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நம்மை நாமே நிதானிச்சறிவோம்.
கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு ஏற்ற கிரியைகளை நாம் செய்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து விடும்படிக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நிதானித்து அறிந்து அர்ப்பணிப்போம். வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து, ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, நித்திய வழியில என்னை நடத்துங்கப்பா என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். அவர் துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்கட்டும். பெரிய அதிசயங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து பார்க்க முடியாத அற்புதங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்தருளுவார். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி